முத்துசிலம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை இருக்காங்க. சரியாக காலை 8 மணிகளும் தற்கென பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் நேற்று இரவு முழுவதும் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. தென் கடலோரம், தென் உள் மாவட்ட பகுதிகள், திருநெல்வேலி பகுதியுடைய உள்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதிகளில் நல்ல மழை. ஆனாலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு மழை வரல. அதாவது மிதமான மழை, கனமழை என்கின்ற அளவுல பதிவாயிருக்கிறது. ஆனால் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட 15 சென்டிமீட்டருக்கு மேல கூடுதல் அந்த மழைப்பொழிவு வந்துவிட்டது. அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 232 மில்லிமீட்டர் 23 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. 23 சென்டிமீட்டருக்கு இந்த மாதத்துல பதிவான உச்சபட்ச மழை அளவு திருநெல்வேலி மாவட்டத்துல ஊத்து பகுதியில 23 சென்டிமீட்டர் அளவுக்கு அதி தீவிர கனமழை பதிவாயிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு பகுதிகளில் 23 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கிறது. அதாவது நாலுமூக்குலையுமே 23 சென்டிமீட்டர், ஐஎம்டி ரெக்கார்ட்ல 210 மில்லிமீட்டர் 21 சென்டிமீட்டருக்கு மேல நாலுமூக்கு பகுதியில் மழை பதிவாயிருக்கிறது. அதி கனமழை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 19 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 18 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் அதி கனமழையும், சுமார் தென் மாவட்டங்கள்ல 42 இடங்கள்ல கனமழையும், 18 இடங்கள்ல மிக கனமழையும் நேற்று மழை பதிவாயிருக்கிறது. இந்த மாதத்துல பதிவாகி இருக்கக்கூடிய பதிவான மழை அளவுகள்ல இந்த சுற்று தான் முதல் சுற்று. நல்ல மழை தென் மாவட்டங்களை கொடுத்திருக்கிறது. இன்னும் தூத்துக்குடியோட வடக்கு பகுதி, விளாத்திக்குளம், கோவில்பட்டி பகுதியில் எதிர்பார்த்த அளவில் இன்னும் மழை வரல. ஸோ அதாவது எப்பயுமே வங்கக்கடலை எந்த நிகழ்வு வந்தாலும் முதல்ல மழை தொடங்குறது கோவில்பட்டியில தான் தொடங்கும். கடலோரமாக இருந்தாலும் உள்ளே மேகங்கள் முதல்ல தொடங்கிய பிறகுதான் மற்ற இடங்கள்லாம் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கும். ஆனா இந்த வருஷம் சர்க்குலேஷனுடைய அமைப்புகள் அந்த ஈஸ்டர்லீஸ், அந்த எப்போதெல்லாம் ஈஸ்டர்லீஸ்ன்னு சொல்லக்கூடிய கிழக்கு திசை காற்று சரியாக வந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கப்பட்டது சரியாக இருக்கும். இந்த ஈஸ்டர்லீஸ் இந்த நெகட்டிவ் ஐயோடைய ஆண்டுகள்ல சரியாக வராது. அந்த ஈஸ்டர்லீஸ் வராத ஆண்டுகள்ல இது போன்று எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள் மாறியதை தவிர்த்து தென் மாவட்டங்களில் பெய்த மழை, இப்போ தூத்துக்குடியோட தெற்கு பகுதி, காயல்பட்டியெல்லாம் 10 சென்டிமீட்டருக்கு மேலே வந்திருக்கிறது. நான் ஒன்றுன்னா படித்து காட்டுறேன் எவ்வளோ இடங்கள் எவ்வளோ மழை பதிவாக இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டரும், தென்காசி மாவட்டம் ஆயில்குடி பகுதியில் 14 சென்டிமீட்டர், தென்காசி ஆயில்குடி பகுதியில் 14 சென்டிமீட்டர், தென்காசியில் 12 சென்டிமீட்டர் அதி தீவிர அதிகரமழை தான். அதாவது தென்காசி மாவட்டத்துல ஆயல்குடி பகுதியில் 14 சென்டிமீட்டர் வந்திருக்கிறது. அதாவது 140 மில்லிமீட்டர்னாலே ஒரு பெரிய அதிக கனமழை தான். ஆயல்குடி பகுதியில் இவ்வளவு பெரிய மழை பதிவாக இருக்கிறது என்பது இதுதான் முதல் முறை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் பகுதியில 10 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. தென்காசி செங்கோட்டையில் 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளலாம், 98 மில்லிமீட்டர். தூத்துக்குடி சாத்தான்குளம் 10 சென்டிமீட்டர் பதிவாக இருக்கிறது. தூத்துக்குடி திருச்செந்தூர் 8 சென்டிமீட்டர் பதிவாகிறது. தென்காசி குண்டார் டேம் 7 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் 7 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருநெல்வேலி பாபநாசம் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. தென்காசி மாவட்டம் ராமநதி டேம் 7 சென்டிமீட்டர் பதிவாகிறது. தென்காசி சேர்வலாறு டேம் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. ஸோ அதற்கு கீழே நார்த் ஜோன்லையும் டெல்டாவிலையும் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு உள்ள மழை வந்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நேற்று தென் தமிழகம் அருகாமையில் நிலவி வந்த, இலங்கை முதல் தென் தமிழகத்தில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, குமரி கடற்பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது அது விலகி காணப்படுகிறது. இன்று விலகும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் சரியாக விலகி இருக்கிறது. வருவதுதான் தாமதம், ஆனால் விலகியதெல்லாம் சரியான மணி நேரத்துக்கே விலகி இருக்கிறது. அதாவது இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிகளில் பின்னோக்கி நகர்ந்து தற்போது வங்கக்கடலில் நீடிக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று வர இருக்கிறது. இதனுடன் இணைந்து வருகின்ற 22ஆம் தேதி, இன்னும் ஒரு 48 மணி நேரம் 75 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஒரு சர்க்குலேஷனாக மாறி ஒரு தாழ்வு பகுதியாக மாறி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது என்னுடைய கணிப்புப்படி இந்த நிகழ்வு பின்னோக்கி தான் தற்போது நகர்ந்திருக்கிறது. அந்த நிகழ்வு இன்னும் வரணும். அதெல்லாம் வந்த பிறகுதான் இந்த நிகழ்வு எங்கு நகரும் என்பதை நம்ம சொல்ல முடியும். ஆனா நிறைய கணினி சார்ந்த மாடல்கள், ஜிஎஃப்எஸ் இது ஆந்திரா போகும், இஎஸ்எம்டபிள்யூஎஃப் இது வட மாவட்டங்களை ஒட்டி சென்னையை ஒட்டி கரையை கிடக்கும்,
இன்னும் சில மாடல்கள் ஆக்சிஸ் மாடல் தென் மாவட்டங்களை நோக்கி வரும். இப்படி ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமான கணிப்புகள் கொடுத்திருக்கின்றன. அதுல இசிஎம்டபிள்யூஎஃப் மட்டும் சென்னையில அந்த பர்ட்டிகுலர்லி அந்த ஒரு 3 டேஸ்ல ஒரு நாளைக்கு 25 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. 50 சென்டிமீட்டருக்கு மேல சென்னையில மழை இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 50 சென்டிமீட்டர் 2015 தான் வந்தது. 2015 ஒரு கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு பிறகுதான், 8-9 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. ஆனா இவ்வளவு பெரிய மழை வருமானது நான் கேரண்டியே கொடுக்கல. நான் இன்னும் என்னோட அறிக்கையில உறுதியாக இவ்வளவு மழை வரும்னு நான் அறிக்கையே கொடுக்கல. அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இசிஎம்டபிள்யூ சொல்றாங்க, நான் இன்னும் சொல்லல. அவங்க உலகத்தோடைய மிகப்பெரிய வானிலை மாடல். ஆனா நம்ம அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிசர்ச் பண்ணி தான் கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்னா அது சரியாக இருக்கணும்ன்றதுனால நம்ம ரிசர்ச் பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு மழை வருமா? இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது, டெல்டாவில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது, வட மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. படிப்படியாக கிழக்கு திசை காற்று மதியத்துல வர தொடங்கும் போது மதியம் மாலை நேரங்களில் தென் தமிழகத்துல பரவலாக இடியுடன் கூடிய மழை மீண்டும் தொடங்கும். டெல்டாவில் இடியுடன் கூடிய மழை தொடங்கும். வட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை இன்று எதிர்பார்க்கலாம். இன்றைய விட நாளை கூடுதலாக இருக்கும். நாளைய விட நாளை மறுநாள் கூடுதலாக இருக்கும். தினசரி 1 மணி நேரம் என்கின்ற அளவுல இடியுடன் கூடிய மழை 22ஆம் தேதி வரையிலும் இருக்கிறது. 23ஆம் தேதியில இருந்தா அந்த நிகழ்வின் காரணமாக மழை தொடங்கி 23, 24, 25 தேதியில மழை. அது உண்மையிலே 50 சென்டிமீட்டர் மழையை கொடுக்கும் பட்சத்துல உண்மையிலே 50 சென்டிமீட்டர் வரப்போகுதுன்னா நான் குறைஞ்சு 22ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். 22ஆம் தேதி அலர்ட் கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி சிஸ்டமுடைய வட இந்திய குளிரலையுடைய நகர்வுகள் மற்றும் அதோட இடையூறுகள் இந்த நிகழ்வுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, இதோடைய சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கிறது, இதோடைய நார்த் ஈஸ்ட் மான்சூன் அந்த கன்வெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு அந்த மழையை எடுத்துட்டு வருது, இதை பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியும். தற்போதைக்கு என்னை பொறுத்தவரையில என்னுடைய ரிசர்ச் படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நிகழ்வு நல்ல மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக 23ஆம் தேதி வரப்போகிறது. அது தென் மாவட்டத்தை நோக்கி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அல்லது விலகிச் சென்று வலுப்பெற்ற நிலையில் இவர்கள் சொன்னது போலவே இது பறந்து விரிந்த அளவுல அமைப்பை கொண்டிருக்கின்ற காரணத்தினால விலகிச் செல்வதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சார் நீங்க தமிழ்நாட்டுக்கு தானே வந்ததுன்னு சொன்னீங்க, அது விலகி போயிடுச்சுன்னு நாளைக்கு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் இன்னும் கன்ஃபார்மே பண்ணலாம். அந்த நிகழ்வை பற்றி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல. 23ஆம் தேதி வரைக்கும் மதிய மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். 23ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளால எதுவுமே சொல்ல முடியும். இன்னைக்கு 19ஆம் தேதி நாளை அல்லது நாளை மறுநாள் உறுதிப்படுத்திடலாம். அதுவரை தொடர்ச்சியா இணைந்திருங்க. அதே மாதிரி ஒருவேளை அப்படிப்பட்ட அதீத கனமழை வரப்போகிறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு விவசாயிகள் தண்ணீரை இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் பாசனங்களை வைத்திருக்கக்கூடிய தண்ணீர்களை எங்கெங்க மாங்காங்க மழை நீர் தேங்கி இருக்குன்னா அதெல்லாம் இன்னும் மழை பெஞ்சால் உங்க பயிர் தாக்கு பிடிக்காது அப்படிங்கும் பட்சத்தில் அந்த தண்ணீரை வெளியேற்றுவது நல்லது. வட மாவட்ட மக்கள் எதற்கும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பேரிடர் மேலாண்மை குழுக்கள் தமிழக அரசாங்கம் எதற்கும் இந்த நிகழ்வை கண்காணிப்புல எடுக்கணும் அப்படின்றதையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டா விட வேண்டாம். தமிழக அரசாங்கத்துக்கு என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு நிகழ்வை ஒரு கண்காணிப்புலேயே வைங்க. இதை அசால்ட்டை விட்டுறாதீங்க. இது விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வரும். ஸோ இவ்வளோ பெரிய மழை வரதை எதுக்கு வானிலை மையம் முன்கூட்டியே கணிக்கல, தமிழக அரசாங்கம் ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு வீண் பெயர் வரும். அதனால நம்ம அன்புடன் தமிழக அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறது என்னன்னா, பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதற்கும் தயாராக இருந்து கொள்வோம். 24ஆம் தேதி 23ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வை முன்கூட்டி எதிர்கொள்வதற்கு எதற்கும் தயாராக இருப்போம். விலகிச் சென்றால் நம்மளுக்கு நல்லது. அது வந்தால் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். அதை தான் நான் இப்போ இந்த ப்ரெடிஷன்ல குறிப்பிட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.